எஸ்பிபி அவர்களோட மறைவு வந்து யாருனாலயும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த விஷயம் கேட்கிறப்போ எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? பிகாஸ் நீங்க அவரோட லாங் டைம் டிராவல் ஃப்ரெண்ட். நெறைய ப்ரோகிராம்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறப்போ எப்படி இருந்துச்சு சார்? அவர் கண்டிப்பா மீண்டு வந்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த மாதிரி எனக்கும் இருந்தது. பட் இது நிறைவேறாம போயிடுச்சுங்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. சார் மாளவிகா, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஒரு மொமெண்ட் கேட்டோன்னு? பிகாஸ் அவங்க முன்னாடி நீங்க சின்ன வயசுல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி? அவரோட லாஸ் வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஹோல் நேஷனுக்கே ஒரு லாஸ் இது. ஸோ அது ரொம்ப ஏற்றுக்கவே முடியல. அவர் ஆக்சுவலாக அட்மிட் ஆனப்போ வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி போட்டிருந்தாரு, எனக்கு எதுவும் இல்லை, நான் சீக்கிரமாக வந்துடுறேன், ரொம்ப பாசிட்டிவாக போட்டிருந்தாரு. பட் நடக்கலைங்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இப்போ எங்களுக்காக வந்து சில பாடல்கள் பாடிக்க
தேங்க்யூ. தேங்க்யூ சார். அப்படியே உங்களோட வீணையில எங்க எல்லாரையும் மூழ்க வச்சிட்டீங்க. மாலு நீங்களும் சூப்பரா பாடுனீங்க. ஹோப் எஸ்பிபி சார் இதை கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாருன்னு நானும் நினைக்கிறேன் சார். ஸோ இந்த பாடல்கள் எடுத்துட்டீங்கன்னா எல்லா பாடல்களுமே எல்லாத்தோட ரொம்ப ஃபேவரட்டா இருந்திருக்கு. உங்களையும் அவரையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது பாடல்கள் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அந்த பாட்டு. ஓகே சார். ஸோ இந்த பாட்டு தான் நீங்க அவர் கூட கனெக்ட் பண்ணிருக்கீங்களா சார்? நிறைய அந்த பாட்டு நிறைய பாடல்கள். ஸோ மாளவிகா அவர்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று பார்த்தோம். ஸோ ஜனவரியில தான் நீங்க வந்து சாரை மீட் பண்ணியிருந்திருக்கீங்க. ஸோ கடைசியா அவரை பார்த்தப்போ உங்க கூட என்ன மாதிரி கான்வர்சேஷன் இருந்தது? அவர் என்ன சொன்னார் ஆக்சுவலி? ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து 6 வயசுல இருக்கும்போது அப்பாவோட ரெக்கார்டிங் ஒன்று வந்து சார் பாடுறதுக்கு. அப்போ வந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடி காமிச்சேன் சாருக்கு. எனக்கு எதுவும் பெருசாக ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு எதுவும் தெரியல. ஸோ பாட சொன்னாங்க. ஸோ பாடினேன். அதுக்கப்புறம் வந்து அவரை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு ஜனவரியில் தான் கிடச்சிது. 2020 ஜன் மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரோட பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிச்சு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் நடந்தது இந்த ஜான். இப்போ ஜஸ்ட் ஒரு 6 months முன்னாடி அவர் இப்போ இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கு. அவர் கூட நான் பாடின ஃபர்ஸ்ட் சாங் அந்த ஸ்டேஜில் வந்து தேடும் கண்பாரு. அந்த சாங் ஆக்சுவலாக நான் அதுக்கு முந்தின மாதம் அப்பா ஒரு ஷோ பண்ணார். அப்பா அவரோட ஷோவில் அப்பா ஒரு ஸ்லாட் ஒன்று வாசிச்சிருந்தாரு. ஸோ அந்த ஷோவில் வந்து நான் எஸ்பிபி சார் ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தார், ஆடியன்ஸ் கேட்டேன். அப்போது வந்து நான் இந்த பாட்டு ரிக்வெஸ்ட் பண்ணேன், தேடும் கண்பாரு ரிக்வெஸ்ட் பண்ணேன். அவர் பாடினார். அதே பாட்டை அவரோட சேர்ந்து பாடுவேன்னு நான் நினச்சே பார்க்கல. அது நெக்ஸ்ட் மந்த்தே நினச்சே பார்க்கல நான். அது நடந்தது ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது. அவர் கூட இருந்த மொமெண்ட்ஸ், சில விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா சார்? மறக்க முடியாத மொமெண்ட் அந்த மாதிரி. மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. 1-2 இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் அவரோட எனக்கு அவர் கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு எனக்கு. நான் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணுவேன் அவருக்காக அப்படின்னா, அவர் ட்ராவல் பண்ணும்போது அதே இப்போ அவர் நிறையா வேர்ல்டு டூர்லாம் பண்ணும்போது, வேறு எங்கேயாவது அப்ராட் பண்ணும்போது சரி, நம்ம ஊரில் லோக்கலாக இந்த இந்தியாவுக்குள்ளே எங்கே போனாலும் சரி, அன்னைக்கு அந்த ஊரில் நானும் வேற ஒரு ஷோக்காக இருந்தேன்னா, அவர் அங்கே இருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா நான் அவரை போய் பார்க்காம இருக்க மாட்டேன். புரியுதா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சிங்கப்பூரில் இருக்கார் சார், வந்து ஷோவில் இருக்கார். அன்னைக்கு வந்து எனக்கும் சிங்கப்பூரில் ஷோ அப்படின்னா அவர் அங்கே வந்தார்னு எப்படி தெரிஞ்சிடும். ஏன்னா ஃப்ளையர்ஸ் போஸ்டர்ஸ்லாம் பார்ப்போம். அவர் எங்கே தங்கியிருக்காருன்னு தெரிஞ்சுட்டு என்னுடைய ஷோவுக்கு முன்னாடியோ இல்லை ஷோவுக்கு அப்புறமோ அவரை போய் பார்த்துடணும் அப்படிங்கிறதுல நான் வந்து உறுதியாக இருக்கேன். அவரை போய் பார்த்துட்டு வந்துடுவேன் எப்படியாவது. யூஎஸில் ஒரு தடவை அவர் வந்து லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கார், நான் வந்து நியூயார்க்கில் இருக்கேன். அவர் அங்கே வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு அப்போ ஒரு 2-3 days ஷோ கிடையாது. அவர் முன்னாடியே வந்துட்டார்னு தெரிஞ்சு நான் ஃப்ளைட் எடுத்து புக் பண்ணி 6 hours ட்ராவல் பண்ணி ஃப்ளைட்டில் போய் அவரை பார்த்துட்டு திருப்பி நியூயார்க் வந்தேன். அவர் என்னை திட்டினார், எதுக்குடா ஃப்ளைட்லாம் எடுத்து வரேன் அப்படின்னு. நான் உங்களை பார்க்கறதுக்கு எங்கே இருந்தாலும் வந்துடுவேன் சார் அப்படின்னு. நீங்களும் அமெரிக்காவில் இருக்கீங்க, நானும் அமெரிக்காவில் இருக்கேன் அப்படிங்கும்போது நான் எப்படி சார் வந்து உங்களை பார்க்காம இருப்பேன் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு பாண்ட் அவருக்கு. நிறைய பேர்கிட்ட பேசுறப்போ எல்லாருமே ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணாங்க, அவர் ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சன், மற்றவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாரு, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவர் எவ்வளோ ஒரு பாசிட்டிவான பர்சன் சார் நீங்க பார்த்தாரு? அவரை
ஃபஸ்ட்டு நான் வந்து 22 இயர்ஸ் பேக் வித்யாசாகர் சார் அவருடைய ஸ்டுடியோவில் தான் மீட் பண்ணுறேன். அதான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன். நான் வீணை எடுத்துகிட்டு போய் சாரோட வித்யாசாகர் அவருடைய ஸ்டுடியோவில் வச்சுட்டு வெளில வந்து உட்கார்றேன். இவர் வந்து சார் பாடிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சோடனே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். இன்னைக்கு சார் வீணைலாம் மீட் பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னு. அவர் பாடிட்டு வெளில வந்தார், என்னை பார்த்தாரு. நான் வந்து ஓடி போய் அவர் காலில் விழுந்து பிளஸ்ஸிங் வாங்கிட்டேன். ராஜேஷ் அப்போதான் அவர் அந்த பேரை வந்து அவர் வாயால் சொல்லும்போது அப்படி இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு அந்த பேரை சொல்லும்போது அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஸோ என்னை வந்து பிடிச்சிட்டு அழகாக வாசிக்கிறேன், நல்ல அசுர சாதகம் பண்ணியிருக்கேன். கேட்டிருந்தேன். வித்யாசாகர் சார் வந்தார். வித்யா விடாத இவ்வளோ பிடிச்சிட்டு கேட்டியா அப்படின்றாங்க. ஸோ அன்றைக்கி தான் ஃபஸ்ட் அதுலேருந்து ஆரம்பிச்சு வாஸ் கண்டினியூஸ்லி நிறைய மூமெண்ட்ஸ். அவர் வந்து ஒரு சிங்கர் அப்படின்றத தாண்டி ஒரு ஹியூமன் பீயிங்கா நீங்க அவர்கிட்ட பார்த்து வியந்த விஷயம் தான் எது? எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு மனிதனை பற்றியோ ஒரு ஆர்டிஸ்டை பற்றியோ அவர் வாயிலேருந்து எந்த விஷயமும் தப்பா வந்தது கிடையாது. யாரையுமே தப்பு சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு விஷயம் என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அவர்கிட்ட. அப்போதான் அப்கமிங் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி அவங்களை கூப்பிட்டு பிளஸ் பண்ணி நல்லா பாடுறீங்க, நிறைய பாடுங்க, அந்த மாதிரிலாம் சொல்ற விஷயங்கள் அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ எஸ்பிபி அவர்கள் பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துல 40,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் வந்து பாடி அது வந்து யாருனாலையும் அடிக்கவே முடியாது. இதுக்கு மேல அது ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ எஸ்பிபி சாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றதே கிடையாது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? சொல்லிட்டீங்களே நீங்க, நோ ரீப்ளேஸ்மெண்ட், ஒரே ஒரு எஸ்பிபி தான். ரொம்ப நன்றி சார். எங்களுக்காக இந்த ஒரு மனநிலையிலும் எங்களுக்காக இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மால்விகா. தேங்க்யூ ஸோ மச். Thanks to India Clips. Thank you. தேங்க்யூ ஸோ நன்றி சார். Thank you. Bye.